ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்தில் ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கே சென்று விநியோகிக்கும் திட்டம் தமிழக அரசு தீவிர பரிசீலனை. 5145 கோடி ரூபாய்க்கான சென்னை மாநகராட்சி பட்ஜெட் தாக்கல். பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் மேயர் பிரியா. தெருநாய் கடித்து உயிரிழக்கும் கால்நடைகளுக்கு இழப்பீடு வழங்கப்படும் தமிழக அரசு அறிவிப்பு. புதுச்சேரியில் மஞ்சள் நிற ரேஷன் அட்டை வைத்திருக்கும் மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் சென்னைக்கு எதிரான போட்டியில் ஹர்திக் பாண்டியா விளையாட மாட்டார். மும்பை இந்தியன்ஸ் அணியின் தற்காலிக கேப்டனாக சூரியகுமார் யாதவ் செயல்படுவார். இனி தொடர்வது விரிவான செய்திகள். இளைஞர்களின் எதிர்கால கனவுகளை மத்திய ரயில்வே துறை சிதைக்கிறது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நீட், யுஜிசி, நெட் தேர்வு வினாத்தாள் கசிவால் ஏறத்தாழ 85 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது உதவி லோகோ பைலட் தேர்வை நடத்தும் RRB ஆனது தொழில்நுட்ப காரணங்களால் தேர்வை ரத்து செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டதால் மிகுந்த சிரமத்துடன் தேர்வு எழுத சென்றவர்களை ரயில்வே துறை அலைக்கழித்து உள்ளது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இளைஞர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மன உளைச்சலுக்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இளைஞர்களிடம் மன்னிப்பு கேட்பதோடு அவர்களுக்கு உரிய இழப்பீட்டையும் வழங்க வேண்டும் என செல்வ பெருந்தகை வலியுறுத்தி உள்ளார். நாய் கடித்து உயிரிழக்கும் கால்நடைகளுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். ஆடு, மாடு போன்ற கால்நடைகளை நாய் கடித்து உயிரிழக்கும் சம்பவங்கள் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக மற்றும் பாஜக உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தனர். இந்த தீர்மானத்தின் மீது பேசிய அமைச்சர் பெரியசாமி, தெரு நாய்கள் கடித்து வெள்ளாடு, செம்மறியாடு, பசு, எருமை, கோழி போன்ற கால்நடைகள், வளர்ப்பு பிராணிகள் உயிரிழக்கும் சம்பவங்கள் அரசின் கவனத்திற்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டார். இது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியின் கீழ் இழப்பீடு வழங்கப்படும் என அவர் கூறினார். அதன்படி நாய் கடித்து உயிரிழக்கும் மாடு ஒன்றுக்கு 37,500 ரூபாயும், வெள்ளாடு, செம்மறி ஆடுகளுக்கு 6,000 ரூபாயும், கோழிகளுக்கு 200 ரூபாயும் இழப்பீடாக வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் மஞ்சள் நிற குடும்ப அட்டை வைத்துள்ள தகுதியான மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் கடந்த 12ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் சிகப்பு ரேஷன் அட்டை வைத்திருக்கும் மகளிருக்கு ஏற்கனவே மாத உதவித்தொகை 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இனி 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார். இதை அடுத்து அனைத்து மகளிருக்கும் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதனை ஏற்று மஞ்சள் நிற குடும்ப அட்டை வைத்திருக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. அதன்படி மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பை வெளியிட்டார். விண்வெளியில் நீண்ட காலம் தங்கிய முதல் பெண் என்ற சாதனையை சுனிதா வில்லியம்ஸ் படைத்துள்ளார். இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரான அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூச் வில்மோர் கடந்த ஜூன் 5ஆம் தேதி ஒருவார பயணமாக சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சென்றனர். அவர்கள் சென்ற போயிங் நிறுவனத்தின் புதிய ஸ்டார்லைனர் விண்கலத்தில் கோளாறு ஏற்பட்டதால் இருவரும் பூமி திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டது. இதற்கிடையே சுனிதா, வில்மோர் மற்றும் ஏற்கனவே விண்வெளி நிலையத்தில் தங்கியுள்ள மற்ற 4 விண்வெளி வீரர்களுக்கு மாற்றாக 4 பேர் கொண்ட புதிய குழுவுடன் விண்வெளிக்கு சென்ற ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலம் விண்வெளியில் தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக தரையிறங்கினார். 286 நாட்களுக்கு பிறகு டிராகன் விண்கலம் மூலம் 17 மணி நேரம் பயணத்துடன் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு பாதுகாப்பாக திரும்பினார். இதன் மூலம் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் நீண்ட காலம் தங்கிய முதல் பெண் என்ற சாதனையை படைத்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் 5145 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை மேயர் பிரியா தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டில் பல்வேறு புதிய அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. அதன்படி சென்னை மாநகராட்சியில் உள்ள உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில்
மின்னணு பலகைகள் வாங்க 64,80,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் தெருநாய்களுக்கு வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் ஒட்டுண்ணி நீக்கும் மருந்து செலுத்த 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மகளிருக்கு சுய உதவி குழுவினருக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான தையல் பயிற்சி, எம்ப்ராய்டரி, ஆரி வேலைப்பாடுகள் மற்றும் கணினி பயிற்சிகள் இலவசமாக வழங்க 7,5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு போன்ற பல திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்களை அகற்றுமாறு திமுகவினருக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நெடுஞ்சாலைகள் மற்றும் உள்ளாட்சித்துறைக்கு சொந்தமான இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், சாதி மத ரீதியிலான அனைத்து கொடி கம்பங்களையும் 12 வாரங்களுக்குள் அகற்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே திமுக மாவட்ட, ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர், வார்டு கிளை நிர்வாகிகள் தத்தமது பகுதிகளில் உள்ள நெடுஞ்சாலைகளிலும் பொது இடங்களிலும் வைத்துள்ள கொடி கம்பங்களை தாங்களே முன்வந்து 15 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். அவ்வாறு அகற்றப்பட்ட திமுக கொடி கம்பங்களின் விவரங்களை கட்சி தலைமை கழகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கே சென்று விநியோகம் செய்யும் திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். சட்டசபையில் கேள்வி பதில் நேரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், கர்நாடக மாநிலத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் ரேஷன் பொருட்களை பெறும் வகையில் திட்டம் இருக்கும் நிலையில் அதனை போலவே தமிழகத்திலும் செயல்படுத்த அரசு முன்வருமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சக்கரபாணி, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் வீடுகளுக்கே நேரடியாக ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் நடைமுறை இருப்பதால் அந்த திட்டம் குறித்து வரும் 20ஆம் தேதி தமிழக உணவுத்துறை அதிகாரிகள் பார்வையிட இருப்பதாக கூறினார். அவர்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் முதலமைச்சரின் கவனத்திற்கு இதனை கொண்டு சென்று இத்திட்டத்தை செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அதில் பதிலளித்தார். ஆதாருடன் வாக்காளர் அடையாள அட்டை இணைக்கும் நடவடிக்கையால் சாதாரண மக்களின் வாக்குரிமை பறித்துவிடக் கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் அடையாள அட்டைகளுடன் ஆதாரை இணைப்பதாக அறிவித்துள்ளது பற்றி குறிப்பிட்டுள்ளார். இதனால் போலி வாக்காளர்களை கண்டறிய முடியும் என்றாலும் ஏழை மற்றும் மிகவும் விளிம்பு நிலையில் இருப்பவர்கள் இதனால் சிரமங்களை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு இந்தியரும் தங்களின் வாக்குகளை இழக்கக்கூடாது என்பதை இந்திய தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தனியுரிமை கவலைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு பற்றி நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி விளக்க வேண்டும் என திமுக எம்பி வில்சன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பேசிய திமுக எம்பி வில்சன், மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என தெரிவித்தார். மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைக்கப்பட்டால் தமிழ்நாடு 8 மக்களவை தொகுதிகளை இழக்க நேரிடும் என்றும், தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் வரும் 22ஆம் தேதி சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற உள்ளது என்றும் திமுக எம்பி வில்சன் கூறினார். தமிழக அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் திருப்பூரில் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. இத்துறை சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஓவியம் மற்றும் சிற்ப கண்காட்சி நடைபெற்று வரும் நிலையில் முதல் முறையாக கோவை மண்டலம் சார்பில் திருப்பூர் மாவட்டத்தில் இக்கண்காட்சி நடத்தப்படுகிறது. திருப்பூரில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் நேற்று தொடங்கிய இந்த கண்காட்சி இன்று மாலை வரை நடைபெறுகிறது. இதில் 40 கலைக்குழுக்கள் சார்பில் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மிக சிறிய அளவிலான ஓவியங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. சென்னை மும்பை அணிகள் மோதும் IPL கிரிக்கெட் போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனையில் சில நிமிடங்களிலே விற்று தீர்ந்ததால் தமிழக ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். 18வது IPL தொடரின் முதலாவது போட்டி வரும் 22ஆம் தேதி கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறுகிறது. முதல் போட்டியில் கொல்கத்தா மற்றும் பெங்களூரு அணிகள் மோதவிருக்கின்றன. சென்னையில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் 2வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை நேற்று காலை தொடங்கியது. ஆனால் தொடங்கிய நிமிடங்களிலே அனைத்து டிக்கெட்களும் விற்று தீர்ந்ததால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர்.
38,000 இருக்கைகள் கொண்ட சேப்பாக்கம் மைதானத்தில் போட்டியை காண்பதற்கான டிக்கெட் 2 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக விற்கப்படுவதாகவும் சட்டத்திற்கு புறம்பான தளங்களில் விநியோகிக்கப்படுவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளது. அதிக விலைக்கு கள்ளச்சந்தைகளிலும் டிக்கெட்கள் விற்கப்படுகிறது என ரசிகர்கள் குற்றம் சாட்டினர். சென்னை அணிக்கு எதிரான முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். கொல்கத்தாவில் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ள நடப்பு IPL தொடரின் முதல் போட்டியில் கொல்கத்தா பெங்களூரு அணிகள் மோதவிருக்கின்றன. சென்னையில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் இரண்டாவது போட்டியில் முன்னாள் சாம்பியன்களான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதுகின்றன. இந்த போட்டிக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. கடந்த தொடரில் மெதுவாக பந்து வீசியதற்காக ஹர்திக் பாண்டியாவிற்கு ஒரு போட்டியில் விளையாட தடை விதிக்கப்பட்டதால் அவர் சென்னைக்கு எதிரான இப்போட்டியில் விளையாட மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அவருக்கு பதிலாக கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.